இன்றைக்கி நம்ம வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிவிடுங்க. இன்றைக்கி செய்ய போகிற டிஷ்ஷு லெமன் பிரெட் உப்புமா. அது எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். ஸ்டவ்வில் ஒரு பேன் வச்சு ஒரு 3லேருந்து 4 ஸ்பூன் எண்ணெய் விட்டுருக்கேன். ஓகேவா? எண்ணெய் காஞ்சதும் 1/2 ஸ்பூன் கடுகு, 1/2 ஸ்பூன் கடலைப்பருப்பு, 1/2 ஸ்பூன் உளுத்தம்பருப்பு போட்டு மிக்ஸ் பண்ணி விடணும். ஒரு 1/4 ஸ்பூன் சீரகம் சேர்த்து நல்லா செவக்க வறுத்துக்கணும். உடைச்ச முந்திரி ஒரு 4-5 அதையும் போட்டு வறுத்துக்கணும். ரெண்டு வெங்காயம் பொடியை கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடணும். ரொம்ப வதங்கணும்னு இல்லை, ஒரு நிமிஷம் வதங்கினா போதும். பொடியை கட் பண்ண 2 பச்சை மிளகாய், இஞ்சி பொடியை கட் பண்ணது ஒரு துண்டு போட்டு அதையும் கலக்கி விட்டுடணும். கறிவேப்பிலை கொஞ்சம் சேர்த்துருக்கேன், அதையும் வதக்கி விடணும். பெருங்காயம் ஒரு 1/4 ஸ்பூன் அதையும் சேர்த்து நல்லா வதக்கி விடணும். 1/2 ஸ்பூன் மஞ்சள் பொடி, உப்பு தேவையான அளவு, பிரெட்டு நல்லா ஸ்கொயர் ஷேப்பில் கட் பண்ணி வச்சுருக்கேன். இது ஒரு 5 ஸ்லைஸ் இருக்கும், அதையும் இதோடு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணணும். அது இருக்கிற மசாலா எல்லாத்துலேயும் நல்லா படுற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விடணும். நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு பாருங்கள், மசாலா ப்ரெட்டும் சேர்ந்து. நான் இது வீட் ப்ரெட்டு தான் எடுத்திருக்கேன், ஸ்வீட் இருக்குது அதில், ஸ்வீட்டு இருக்கிறது தான். லெமன் 2 டேபிள் ஸ்பூன் எடுத்திருக்கேன், அதில் ஒரு 1/4 கப்பு தண்ணி மிக்ஸ் பண்ணி இப்போ அதையும் இதோட சேர்த்துடுறேன். சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடணும். ஒரு 2 நிமிஷம் அப்படியே வதக்குங்க. நல்லா வதங்கிடுச்சு, இப்போ ரெடி ஆகிடுச்சு. இப்போ அது மேலே கொத்தமல்லி போட்டு வேற ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிடுவோம். ரெடி ஆகிடுச்சு. இது ரொம்ப நல்லா டேஸ்ட்டாக இருக்குங்க. எலுமிச்சை பழம் பிடிக்கிறதுனால நல்லா புளிப்பு சுவையோடு ஸ்வீட்டு காரம் சேர்ந்த மாதிரி இருக்கும். இது எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த டிஷ்ஷை நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு பிடிச்சிருந்தா கீழே கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். நன்றி.